हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அவுசுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று ஜூன் 7, 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது. ஜிஎம்டிக்கு ஏற்ப இப்பொழுது பிற்பகல் 4:30 மணி ஆகும். இது ராஹேஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். காதியான் தார்லமனாலிருந்து ராஹேஹுதாவின் லைவ் டிஸ்கஷன் நிகழ்ச்சியின் 4 எபிசோடுகளுக்கு கொண்ட தொடருடன் வந்துள்ளோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் கடைசி எபிசோடாகும். இந்த முழுமையான தொடரில் ஹஜ்ஜின் கடமை மற்றும் அதனுடைய அருள்களை பற்றி பேசி வருகின்றோம். நேர்களே, நீங்கள் அறிந்தது போன்று ராஹேஹுதா நிகழ்ச்சி லைவாக இருப்பதுடன் ஒரு இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதாவது நம்முடைய நேயர்கள் தம் கேள்விகள் மூலமாக நம்முடைய இந்த நிகழ்ச்சி இணைந்து கொள்ள முடியும். நாம் இங்கு ஸ்டுடியோவில் செய்யக்கூடிய கலந்துரையாடலுடன் சேர்த்து இங்கு அறிஞர்களுக்கு முன்னால் நேயர்களின் கேள்வி எடுத்து வைப்போம். மேலும் அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பார். நேயர்களே, எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டெலிவிஷன் ஸ்க்ரீனில் எங்களுடன் தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். இதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ் மற்றும் ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் ஆகிய வசதிகளும் இருக்கின்றன. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் முதலில் அறிமுகம் செய்து வைத்து விடுகின்றேன். மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாப், மதிப்புக்குரிய மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் ஆகிய இருவரும் இன்றைய எபிசோடில் என்னுடன் உரையாடுவார்கள். இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேர்களே, எல்லாவற்றுக்கும் முதலாக இன்று ஈதுல் அல்ஹாவின் பொருத்தமாக ராஹேஹுதா அணி சார்பாக இன்றைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய அனைத்து நேயர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகவும் அதிகமாக இதை முபாரக் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹஜ் என்பது எப்படிப்பட்ட ஒரு இபாதத் என்றால் ஏனைய அனைத்து இபாதத்துகளின் தொகுப்பாக இருக்கின்றது. கலிமா கூறுவதும் இறைவனை நினைவு கூறுவதும் சொற்களால் செய்யக்கூடிய இபாதத்தாகும். தொழுகையும் நோன்பும் உடலளவிலான இபாதத்தாகும். ஜகாத் பொருளளவிலான இபாதத்தாகும். ஆனால் இஸ்லாமின் இந்த 5வது இபாதத் அனைத்து இபாதத்துகளின் ஒட்டுமொத்த திரளாக இருக்கின்றது. ஹஜ் என்பதன் பொருள் உறுதியாக எண்ணம் கொள்வது மற்றும் ஜியாரத் செய்வது, தரிசனம் செய்வது மற்றும் மேலோங்கி விடுவது. ஹஜ் யாருக்கு கடமை என்றால் வாழ்வாதாரத்திற்கான அடிப்படையான தேவைகளுக்கு செலவுகள் மற்றும் மனைவி மக்களுக்கான பொருத்தமான செலவுகள் ஆகிய முழுமையான பிறகு ஹஜ்ஜுக்கு அவசியமான செலவுகளை முழுமைப்படுத்துவது அளவுக்கு தொகை இருக்கக்கூடிய உறுதியான மனநிலையுள்ள பருவமுள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமையாகும். இந்த சுருக்கமான முகவரைக்கு பிறகு முதல் கேள்வியை மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாவிடம் கேட்கின்றேன். சில அஹ்மத் எதிரிகள் கேட்கின்றார்கள், ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலி இஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜின் கடமை ஏன் நிறைவேற்றவில்லை? இது இஸ்லாத்தின் 5 கடமைகள் ஒன்றாகுமே என்று அஹ்மதி அல்லாதவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். நேர்களே, ஹஜ் ஆரம்பித்ததுமே அஹ்மதியத்தின் எதிரிகள் சாதாரணமான முஸ்லிம்கள் மத்தியில் எப்படிப்பட்ட குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர் என்றால் அவர்கள் அஹ்மதியா ஜமாத் மீதும் மற்றும் அஹ்மதியா ஜமாத் தோற்றுநர் மீதும் தப்பெண்ணம் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த சந்தேகங்கள், அந்த ஆட்சேபனைகளில், ஐயப்பாடுகளில் ஒன்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியான் அலி இஸ்லாம் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை என்பதாகும். ஏன் ஹஜ் செய்யவில்லை என்பது ஒரு ஆட்சேபனையாக இருக்கிறது. அதற்கான அடிப்படையாக அவர்கள் ஆக்குவது என்னவென்றால் இஸ்லாத்தின் அடிப்படையானது இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாக 5 தூண்களை கொண்டதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத்தின் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாயிஸ் ஸகாத்தி வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமதான். அதாவது இஸ்லாத்தின் அடிப்படை 5 விஷயங்களை கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஒருவன் என்று உறுதி கூறுவது, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதர் என்பதை பறைசாற்றுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் செலுத்துவது, ஹஜ் செய்வது மற்றும் ரமலானில் நோன்பு வைப்பது. ஹஜ் இஸ்லாத்தின் 5 தூண்கள் ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அத்துடன் சில அம்சங்கள் இதில் இருக்கின்றன, அவை நிபந்தனையுள்ளவையாக இருக்கின்றன சில விஷயத்தோடு. இப்போ இந்த ஹஜ் இருக்கின்றது, ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் தெளிவாக கூறியிருக்கின்றான். வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் மக்களுக்கு உரிமை இருக்கின்றது, அதாவது பைத்துல்லா வலம் வருவதற்கு. ஆனால் அல்லாஹ் அதற்கு நிபந்தனை வைத்திருக்கின்றான். மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, அங்கு வரை செல்வதற்கான ஆற்றல் படைத்தவர். ஆற்றல் என்பதற்கு விரிவுரையாளர்கள் மற்றும் ஃபிக் கூறக்கூடியவர்கள், மார்க்க சட்டம் அறிந்தவர்கள் பல விளக்க உரை கூறுகின்றார்கள். உதாரணமாக, வழியில் அமைதி இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், இல்லை இப்படிப்பட்ட வழிவகை இருக்க வேண்டும் என்றால் ஹஜ் செய்ய முடிந்தவையாக இருக்க வேண்டும். அந்த மனிதருக்கு அமைதி எல்லாவற்றையும் விட அவசியமானதாகும். இப்பொழுது சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவில் இருந்து புறப்பட்டார்கள். அப்பொழுது முதலில் ஹும்ரா செய்வோம், பிறகு ஹஜ் செய்வோம் என்று நினைத்தார்கள். ஆனால் எதிரிகள் ஹுதைபியாவில் தடுத்து விட்டார்கள். அன்னார் நாடியிருந்தால் வலுவோடு நுழைந்திருக்க முடியும் ஆற்றலால். ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் அமைதி இருக்கவில்லை. அங்கு ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டது. அன்னார் ஹஜ் செய்யாமல் திரும்பி வந்து விட்டார்கள். இது மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா என்பதாகும். ஹதரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அமைதி இருக்கவில்லை. ஒன்று, அன்னாருடைய உடல்நிலை பலவீனமாக இருந்தது. இன்னொன்று, அது பிளேக் நோய் காலமாக இருந்தது. ஹஜ் தடுக்கப்பட்டிருந்தது. மூன்றாவது, ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் சாப் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிஞர்கள் அவர்களை அதாவது கைரஹமதி அறிஞர்கள் அவர்கள் மார்க்கத்தை வெளியேறியவர்கள் அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஃபத்வா கொடுத்திருந்தார்கள். எப்படி அவ்வளோ பெரிய பயணம் செய்ய முடியும்? இந்த எல்லா வழியும் அமைதி குலைந்ததாக இருந்தது. எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை, இந்த கடமையை நிறைவேற்றவில்லை. நம்முடைய எதிரிகள் மீண்டும் மீண்டும் இதை கூறுகின்றார்களே, இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்று என்று கூறுகிறார்களே. இவர்களுக்காக நான் இன்னொரு விஷயத்தையும் பணியுடன் கூறுகின்றேன். இப்பொழுது நான் புகாரியோட ஒரு ஹதீஸை கூறினேன். அதில் ஒன்று நிபந்தனை என்றால் ஈத்தாய் ஜகாத் செலுத்துவது. ஜகாத் செலுத்துவதற்கு ஒரு விகிதாச்சாரம் இருக்கிறது. 52.5 தோலா வெள்ளி ஒருவரிடம் இருந்தால் 2.5%, அதாவது 40 ஒரு பங்கு ஜகாத் கடமையாக இருக்கின்றது. ஈத்தாய் ஜகாத் இது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும். இந்த எதிரிகள் ஆட்சேபனை செய்கின்றார்கள். இவர்களால் சொல்ல முடியுமா சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் கொடுத்ததாக? விகிதாச்சாரப்படி ஜகாத் கொடுத்திருக்கிறார்களா? ஏதாவது ஒரு சஹீஹ் ஹதீஸ் இருந்து காட்டுங்களேன். அன்னார் சதகாக்களை வழங்கியிருக்கின்றார்கள், அன்னார் தான தர்மங்கள் செய்திருக்கின்றார்கள், உதவி செய்திருக்கின்றார்கள், பொருளுதவி செய்திருக்கின்றார்கள். ஆனால் திருக்குர்ஆனில் எந்த ஜக்காத்தை பற்றி கூறப்பட்டிருக்கின்றதோ, எதற்கு விகிதாச்சாரம் நியமிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொடுக்கவில்லை. அதற்கான அடிப்படையான விதியே முழுமையாகவில்லை. அன்னாரிடம் 52.5 தோலா வெள்ளி, அதில் அதற்கு நிகரான வெள்ளி அல்லது வேறு எந்த ஒரு பொருளோ அன்னாரிடம் ஒரு வருடம் வரை இருக்கவே இல்லையே. ஒரு பொருளே இருக்காது, எஞ்சியே இருக்காது, உடனே கொடுத்து விடுவார்கள் மக்களுக்கு என்று போது அப்போது ஜக்காத் கடமையே ஆகாது. இப்பொழுது ஒருத்தர் ஆட்சேபனை செய்யலாம், மிஜாசாவை ஹஜ் செய்யவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் ஜக்காத் கொடுக்கவில்லை என்று யாரும் ஆட்சேபனை செய்ய முடியுமா? பாருங்கள், இந்த அம்சங்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ஆக அந்த நிபந்தனை நிறைவேறாதன் காரணமாக அது மிர்சா சாஹிப் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை. இந்த எல்லா விஷயங்களும் அடுத்து இன்னும் விளக்கமாக பார்ப்போம்.
ஹஜ் என்று இவர்கள் பேசுகின்றார்கள். நாம் சையதுனா ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித வாழ்வை பற்றி படிக்கும் பொழுது அன்னார் நபித்துவத்திற்கு பிறகு 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்தார்கள். ஆனால் ஒருபோதும் அன்னார் ஹஜ் செய்யவில்லை. அன்னார் மதீனாவுக்கு சென்றார்கள், ஒருபோதும் ஹஜ் செய்யவில்லை. தம்முடைய வஃபாத்துக்கு 2-2.5 மாதங்களுக்கு முன்னால் ஹஜ் செய்தார்கள். ஒரே ஒரு ஹஜ் தான், அது ஹஜ்ஜத்துல் விதா ஆகின்ற பிறகு. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இஸ்லாமிய ஹஜ் கடமையானது. ஹஜ்ஜுக்கான வழிமுறை ஏற்கனவே இருந்தது தான். ஆனால் அல்லாஹ் சில சீர்திருத்தங்களை செய்தான். சூரா தௌபால் கூறப்பட்டுள்ளது. அதுவும் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருதுவர். ஏனென்றால் அன்னாருடைய மிக பெரும் பணி அந்த காலத்தில் பல்லிக் மா உன்சில அலைக என்றிருந்தது. எது உமக்கு இறக்கப்பட்டதோ அதை மற்றவருக்கு உலகத்தில் எட்ட வைப்பீராக. வழிக்கான அமைதி ஏற்படாதவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் கூறியிருந்தான். ஆக இன்னொரு விஷயம் இருக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமுடைய காலத்திலும் இந்த ஆட்சேபனை வருகின்றது, அன்னார் ஏன் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என்று. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அதற்கு பதிலளித்திருக்கின்றார்கள். அதை நான் அப்படியே படித்து காட்டுகின்றேன். இந்த மக்களுக்கு இந்த விஷயத்தினால் என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது, நாம் ஹஜ் செய்கின்றோமா இல்லை என்பது. நாம் ஹஜ் செய்துவிட்டால் அவர்கள் நம்மை முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொள்வார்களா? நம்முடைய ஜமாத்தில் இணைந்து விடுவார்களா? சரி, இந்த எல்லா மக்களும் நம்மை முஸ்லிம் என்று புரிந்து கொள்வார்கள். இந்த முஸ்லிம் அறிஞர்கள் அனைவரும் முதலில் ஒரு ஒப்புதல் கடிதம் எழுதி தரட்டும். நாம் ஹஜ் செய்து வந்தால் அவர்கள் எல்லாம் எம்முடைய கையில் பையத் செய்து தௌபா செய்துவிட்டு பையத் செய்வார்கள் என்று ஜமாத் இணைவார்கள் என்று எழுதி கொடுக்க வேண்டும். எமக்கு சீடராகிவிட வேண்டும். இவ்வாறு எழுதி கொடுத்து விட்டால் அவர்கள் ஆணையிட்டு ஒப்புதல் வழங்கினால் நாங்கள் ஹஜ் செய்வோம். அல்லாஹ் எமக்காக எளிமைக்கான வழிவுகளை ஏற்றி தருவான். மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இதை அறிவிப்பு செய்து விட்டார்கள். யாராவது ஒருவராவது ஒப்புதல் எடுத்து கொடுத்தாரா? நான் அகமதியாகி விடுவேன், நீங்கள் ஹஜ் செல்லுங்கள் என்று சவால் விட்டார்களா? இல்லை. ஆக இது ஒரு கூடுதல் விஷயமாக இருந்தது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அதை பற்றி கூறியிருந்தார்கள். சிலது நிலைமை சற்று சரிதான பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய வீட்டில் இருந்தார்கள், அத்தாரில். ஹதரத் மீர் நாசர் நவாப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது நிலைமை சரியாகிவிட்டது, தாங்கள் ஹஜ்ஜுக்கான நிகழ்ச்சி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஹுசூர் கூறினார்கள், ஹஜ்ஜுக்கான நிகழ்ச்சியை வைத்துக் கொள்வோம். ஆனால் பாருங்கள், ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பை பாருங்கள். என்ன கூறுகின்றார்கள்? ஹஜ்ஜுக்கு நாம் போவோம், அதற்கு பிறகு மதீனா முனவராவும் செல்ல வேண்டும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு முன்னால் நிற்க முடியுமா? என்னிடம் இந்த அளவுக்கு ஆற்றலே இல்லை. எந்த அளவு அன்பு பாருங்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய கபரை கூட நான் பார்க்கணும் என்று கூறுகின்றார்கள். அங்கே நான் நிற்கக்கூட முடியாது என்று கூறுகின்றார்கள். நிலைமை சற்று சீரானது பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் உம்முல் முஃமினீன் நுஸ்ரத் ஜஹான் பெஹன் சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அவர்களுடைய அறிவிப்பாகும் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செல்வதற்கான திட்டமிட்டார்கள். வினோதமான விஷயம், வரலாற்றை படிக்கும் பொழுது சையதுனா ஹதரத் அக்தஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வஃபாத்திலிருந்து 3 மாதங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். முற்றிலும் அதே போன்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஹஜ் செல்வதற்காக தம்முடைய வாழ்வின் கடைசி காலத்தில் அன்னார் திட்டமிட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், வழியின் அப்பொழுது அமைதி ஏற்பட்டிருந்தது. ஆனால் அன்னாரால் அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை. அன்னார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹதரத் உம்முல் முஃமினீன் நுஸ்ரத் ஜஹான் பேகம் சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னாருடைய இந்த ஆசையின் அடிப்படையில், அன்னாருடைய இந்த நியத்தின் அடிப்படையில் ஹாஜி அஹமதுல்லா சாஹிப் ஏற்கனவே ஹஜ் செய்து விட்டவர்கள், மஸீஹ் இஸ்லாமுடைய சஹாபி, ஹஜ்ஜை பதிலுக்காக அவர்கள் அனுப்பினார்கள், மாற்று ஹஜ்ஜுக்காக. அதாவது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்பாக ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக அவர்களுடைய எல்லா செலவுகளையும் அன்னார் செலுத்தினார்கள். ஆக நம்முடைய இந்த எதிரிகள் இருக்கின்றார்கள், இவர்களிடம் நான் மிகவும் பணிவுடன் கேட்கின்றேன், பாருங்கள், இது போன்ற சஞ்சலங்களை ஏற்படுத்தாதீர்கள்.
முதலில் ஆழமாக ஆய்வு செய்யுங்கள். அதற்கு பிறகு பொதுமக்களை நீங்கள் வழிகெடுக்காதீர்கள், அவர்களை நீங்கள் நரகத்தின் வழியில் போடாதீர்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்கத்து காஃபிர்கள் மற்றும் முனாஃபிகள் தவறான விஷயங்களை கூறுவார்கள். அதை எடுத்து வைப்பதற்கு இங்கே சந்தர்ப்பம் கிடையாது. அந்த வழியில் நீங்கள் செல்லாதீர்கள். மாறாக உண்மைத்துவத்தை எடுத்து வையுங்கள். இதுதான் உண்மை என்பதை எடுத்து வையுங்கள், என்ன உண்மை இருந்தது என்று. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜு அவர்களிடம் எல்லா வழிவகையும் இருந்து செய்யாமல் இருந்தார்களா? உடல் நலமும் அனுமதி அளித்து மற்றும் வழியின் அமைதியும் இருந்து ஆனால் ஹஜ் செய்யாமல் இருந்தார்களா? இல்லையே, அப்படி கிடையாது. மனிஸ்தத்தா இலைஹி சபீலா என்ற திருக்குர்ஆனின் நிபந்தனை நிறைவேறவில்லையே. அன்னார் சென்றார்கள் என்றால் இது அல்லாஹுடைய கட்டளையை மீறக்கூடியதாக இருந்திருக்கும், அல்லாஹுடைய கட்டளை கட்டுப்படாததாக இருந்திருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், எவருக்கு ஆற்றல் இருக்கின்றதோ என்னால் அங்கு சென்று இந்த ஹஜ் கடமை நிறைவேற்ற முடியும் என்று எவர் புரிகின்றாரோ அவர் செல்ல வேண்டும், மற்றவர் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அல்லாஹ் இங்கு விதிவிலக்கு வைத்திருக்கின்றான், அனுமதி அளித்திருக்கின்றான் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டாம் என்று. இதுதான் இஸ்லாத்தின் மற்ற விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக தொழுகை இருக்கின்றது. தொழுகை அல்லாஹ் கூறியிருக்கின்றான், ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் என்றால் அது கடமையாகும், அதில் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. நோன்பு இருக்கின்றது, அதுவும் உடலோடு நிபந்தனையுடையதாகும். ஜகாத்தும் விகிதாச்சாரத்தோடு சம்மந்தப்பட்டது, ஹஜ்ஜும் ஜகாத்தோடு நிபந்தனைக்குட்பட்டது. இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. ஆக இதை மக்கள் இந்த அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்காக தவறான புரிதல்களை உருவாக்காதீர்கள். சாதாரண மக்களை முஸ்லீம் பொதுமக்களை அகமதியத்தை விட்டும் மற்றும் அகமதிய தோற்றுநரை விட்டும் தப்பெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதீர்கள். இது மிகவும் பெரிய தவறாகும். இதற்கு கண்டிப்பாக பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களை விடமாட்டான். எனவே சரியான விஷயத்தை பேசுங்கள். கூலு கவுலன் சதீதா, தூய்மையான தெளிவான விஷயங்களை பேசுங்கள், உண்மையான விஷயத்தை பேசுங்கள். மேலும் அந்த விஷயமே அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அல்லாஹ் இந்த எல்லா எதிரிகளுக்கும் உண்மையை புரிந்து கொள்வதற்கும் அதை புரிய வைப்பதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸனுல் ஜஸா. நம்முடைய நேர்கள் தரப்பிலிருந்து சில கேள்விகள் நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்துள்ளன. அந்த கேள்விகளில் சில கேள்விகளை இந்த நிகழ்ச்சியில் நினைக்கின்றோம். ஒரு கேள்வியை நான் இங்கே படித்து காட்டுகின்றேன். ஜெர்மனியிலிருந்து வக்கார் முபாரக் சாப் அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், ஹஜ் மற்றும் உம்ராவுக்கான அந்தஸ்து சரிசமமானதா? ஹஜ் மற்றும் உம்ராவுக்காக குறைந்தபட்சம் வயது எதுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா? அத்தால் முஜிப் லோன் சாஹிப் அவர்களிடம் கேட்கின்றேன் இந்த கேள்விக்கான பதிலளிக்குமாறு. ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவர்களுடைய கேள்விக்கு 2 பகுதி. முதல் கேள்விக்கான பதில் என்னவென்றால், ஹஜ் மற்றும் உம்ராவுக்கான அந்தஸ்து சரிசமமானது கிடையவே கிடையாது. ஹஜ் ஒரு கடமையாகும், ஃபர்லாகும். மதிப்புக்குரிய மௌலானா முகமது அமீத் கௌசர் சாப் அவர்கள் கூறியது போன்று இஸ்லாத்தின் 5 தூண்களில் பற்றி கூறினார்கள். அதில் ஹஜ் அடிப்படையான ஒரு தூணாக இருக்கின்றது. ஆக இஸ்லாத்தின் அடிப்படையான தூண்களில் ஒன்று ஹஜ் ஆகும். ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது. அதற்கான சில நிபந்தனைகள் இருக்கின்றன, அதை பற்றி சுருக்கமாக கூறவும் பட்டது. ஆனால் உம்ரா என்பது ஃபர்ல் கிடையாது, அது ஒரு நஃபிலான இபாதத்தாகும். அதே போட்டு தான் ஹஜ் மாதிரி தான், அதாவது தொழுகையில் ஃபர்லும் இருக்கின்ற நஃபிலும் இருக்கின்றன. அதே போன்று ஹஜ் மற்றும் உம்ரா ஆகிய 2 இருக்கின்றன. ஃபர்ல் தொழுகைகள் 5 இருக்கின்றன, 5 நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. 5 நேரத்தில் அந்த தொழுகைகள் நிறைவேற்றுகிறோம். சுன்னத்துகள் நஃபில்களுக்கு தடுக்கப்பட்ட நேரம் போக எந்த நேரத்தையும் துஆவுக்காக நாம் செய்யலாம். அதே போன்ற ஹஜ் இருக்கின்றது, உம்ரா இருக்கின்றது. ஹஜ்ஜுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு இப்போ ஹஜ் நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்களில் தான் ஜில்ஹஜ்ஜா மாதத்தில் ஹஜ் செய்ய முடியும், வேறு எந்த மாதத்திலும் செய்ய முடியாது. ஜில்ஹஜ்ஜா மாதத்திலும் செய்ய முடியும் இந்த குறிப்பிட்ட நாட்களில். உம்ரா மற்ற நாட்களில் நாம் செய்யலாம். ஆக வித்தியாசம் என்னவென்றால், ஹஜ் ஒரு ஃபர்லான இபாதத்தாகும், உம்ரா நஃபிலான இபாதத்தாகும். படித்தரத்திலும் 2 சமமானது கிடையாது. கண்டிப்பாக ஃபர்லுக்கான அந்தஸ்து நஃபிலை விட மிகவும் மேலானதாகும். கேள்விக்கான 2வது பகுதி என்னவென்றால், ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக ஏதாவது வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், இது சம்பந்தமாக எந்த ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஹதீஸும் நமக்கு கிடைக்கவில்லை ஒரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக. ஆனால் இப்பொழுது கூறப்பட்டது போன்று ஹஜ்ஜுக்காக அமைதி இருக்க வேண்டும். மனிஸ்தத்தா இலைஹி சபீலா என்பது அடிப்படை நிபந்தனையாகும். ஒரு சின்ன பிள்ளை தனியாக ஹஜ்ஜுக்கு சென்றால் கண்டிப்பாக இந்த பயணத்தை சின்ன பிள்ளையால் செய்ய முடியாது. சில பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை பயணத்தில் எடுத்து செல்கின்றார்கள்.
தம்முடன் எடுத்து செல்கிறார்கள். தொழுகை உதாரணம் இருக்கின்ற தொழுகையிலும் கூட பிள்ளைகளுக்கு இது தொழுகை கடமை கிடையாது, ஆனால் தொழுகையில் கூட அழைத்து செல்கின்றோம் அவர்களுக்கு வழக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. அதே போன்று சில பெற்றோர்கள் சின்ன வயசு பிள்ளைகளையும் உடனடி செல்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் மீது ஹஜ்ஜு ஃபர்லெல்லாம் ஆகாது, ஃபர்ல் கிடையாது, வழக்கம் ஏற்படுவதற்காக அந்த புனிதமான இடங்களை ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளையும் அழைத்து செல்கின்றார்கள். ஆக அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது பிள்ளைகள் அழைத்து செல்வது. ஆனால் பருவ வயதை அடைந்திருப்பது அதற்கு பிறகு ஹஜ் செய்ய வேண்டும், அது அதிகம் பொருத்தமானதாகும். வயதை அடைவதற்கு முன்னால், பருவ வயது அடைவதற்கு முன்னால் ஹஜ் செய்ய முடியாது, ஹஜ் செய்வது கடமையாகாது. இன்னொரு கேள்வி டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்துள்ளது, அந்த கேள்வி இங்கு படித்து காட்ட விடுகின்றேன். கேள்வி என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு ஈதுல் அல்ஹா சந்தர்ப்பத்தில் கால்நடையை அறுப்பது எப்படி? அல்லாஹுடைய மற்ற விஷயங்களை தொழுகை நோன்பை பற்றி நோன்பை கடைபிடிக்காதவர் கால்நடை அறுக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படிப்பட்டது என்று கேட்கின்றேன். ஹமீத் கோசாப்னு கேட்கின்றேன். திருக்குர்ஆனில் தெளிவாக இதற்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஹுத்பா ஜுமாவிலும் ஈத் ஹுத்பாவில் சையதுனா ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வசனம் என்னவென்றால், இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி முதல்ல தொழுகை இருக்கின்றது, அதுக்கப்புறம் நுசுக்கி, அதுக்கப்புறம் என்னுடைய குர்பானி இருக்கின்றது. தொழுகை இல்லை என்றால் பிறகு அந்த குர்பானி கொடுப்பதற்கு பலன் என்ன இருக்கின்றது? வரிசையோடு நாம் பார்க்க வேண்டும் என்றால் முதலில் தொழுகை இருக்கின்றது, தொழுகைக்கு பிறகு குர்பானி இருக்கின்றது, அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த குர்பானி ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் இது போன்ற குர்பானி நேற்று ஹுசூர் சொல்லியிருந்தார்கள் ஹுத்பாவில், ஹுத்பா இல்ஹாமியாவிலிருந்து ஒரு மேற்கோளை வாசித்து காட்டினார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முஸ்லிம் இஸ்லாம் அவர்கள் இதை பற்றி விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள். பெரும்பாலான மக்களுடைய குர்பானிகள் வெறும் கறி சாப்பிடுவதற்காக இருக்கின்றது, பெருமிதம் பாட்டித்துக் கொள்வதற்காக, பெருமை எடுத்துக்கொள்வதற்காக, ஆணவத்தை வெளிப்படுத்துவதற்காக இருக்குது. இதெல்லாம் குர்பானி கிடையாது, இதெல்லாம் தியாகம் கிடையாது, அல்லாஹ்வுடைய பார்வையில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்பானி என்பது பணிவு மற்றும் தன்னடக்கத்தோடு தொடர்புடையது. முதலாவதாக இன்ன ஸலாத்தி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு பிறகு குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். தொழுகை இல்லை என்றால் பிறகு மற்ற விஷயங்கள் எப்படி இருக்க முடியும்? ஆன்மீகம் மற்றும் இஸ்லாத்தில் முதலாவதாக இப்பொழுது நான் இஸ்லாத்தின் 5 தூண்களை படித்து காட்டினேன். அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹின் ஓரிறைமை மற்றும் தூதுத்துவத்தை பறைசாற்றிய பிறகு இகாமத்து ஸலாத் இருக்கின்றது. தொழுகை இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. தொழுகையை இஸ்லாத்தை விட்டுவிட்டு மற்ற இபாத்துகள் நீங்கள் செய்தால் அது அடிப்படையற்றதாகும். எந்த ஒரு கட்டடமும் அடிப்படை இல்லாமல் நிற்க முடியாது. முதலில் தொழ கற்றுக்கொள்ளுங்கள், உள்ளத்தோடு லைத்து தொழுது கற்றுக்கொள்ளுங்கள். ஹுஸூர் ஐதுல்லா அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தொழுகைகளை உங்களுடைய இபாதத்தின் தரத்தை மேம்படுத்துங்கள் என்று கூறுகின்றார்கள். அதில் களப்பற்ற தன்மை ஏற்படுத்துங்கள், மன தூய்மை உருவாக்குங்கள், அழுது மன்றாடுதலை உருவாக்குங்கள், அதில் பணிவும் தன்னடக்கத்தையும் உருவாக்குங்கள், உருக்கத்தை உருவாக்குங்கள். அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ் வென்றடைகின்றது. இதுதான் மிகப்பெரிய தியாகமாகும். அதற்கு பிறகுதான் மற்ற தியாகங்கள் வருகின்றன, குர்பானி வருகின்றன. இதை பற்றி தான் நேற்று ஹுஸூர் ஐதுல்லா அவர்கள் நேற்று மிகவும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் புரிய வைத்தார்கள். அந்த ஹுத்பாவை மீண்டும் மீண்டும் கேட்டு இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஆக இந்த எல்லா பிரச்சனைகளையும் தானாகவே தீர்ந்துவிடும். இந்த ஹுத்பாவில் பல விஷயங்கள் இருக்கின்றன. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. நிகழ்ச்சியை முன்னால் எடுத்து சென்றவாறு என்னுடைய அடுத்த கேள்வி மதுக்குரிய மௌலானா அத்தால் முஜீப் லோன் சாஹிப் அவரிடம் என்னவென்றால், ஹஜ்ரத் மௌலானா நூருதீன் சாஹிப் ஹலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனா முனவ்வராவை மக்காவையும் ஜியாரத் செய்தார்கள். அதே போன்று 2வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பைத்துல்லாவுக்கு சென்றார்கள். இதை பற்றி இந்த 2 பயணங்களையும் பற்றி விளக்கம் கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ். இந்த விளக்கத்தை சுருக்கமான நேரத்தில் சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்லுவேன். ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றும் மிர்ஸா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட இந்த பயணம் செய்திருந்தார்கள். மிகவும் அருளுக்குரிய பயணமாக இருந்தது. அல்லாஹுடைய அருள்களை, கருணையை, ஒளிகளை பெறக்கூடிய பயணமாக இருந்தது. சுருக்கமாக அதனுடைய விளக்கம் என்னவென்றால் நான் கூறிவிடுகின்றேன். ஹஜ்ரத் முதல் ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா மற்றும் மதீனாவிற்கான பயணத்தை மேற்கொண்டார்கள். இது 1896
35, 36, அதாவது அவர்களுக்கு 25 வயது இருந்தது. அப்பொழுது அவர்கள் ஹஜ் செய்வதற்காக அறிவை பெறுவதற்காகவும் மற்றும் மக்கா மதீனாவுக்கு சென்றார்கள். மக்காவில் அன்னார் ஒரு சான்றோரிடம் தங்கினார்கள், முகமது ஹுசைன் சாப் சிந்தி அவர்களிடம். அவர்கள் வீட்டில் தங்கினார்கள். அவர்களுடைய மகனுடன் சேர்ந்து தவாஃபுல் குதூம், அதாவது முதல் தவாஃபை கானா காபால் செய்யக்கூடிய முதல் தவாஃபில் மக்காவிற்கு வருகை தரக்கூடியவர் விசிட் செய்யக்கூடியவர் முதல் காபாவை ஜியாரத் செய்ய வேண்டும், காபாவை வலம் வர வேண்டும் நினைக்கின்றார். தவாஃபுல் குதூஃப் என்று கூறப்படுகின்றது, முதல் தவாஃப் வலம் வருதல். அதை செய்தார்கள் முதல் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள். அன்னார் கூறினார்கள், எப்படிப்பட்ட நேரம் எனக்கு கிடைத்தது என்றால், மக்காவில் தங்கியிருந்த போது நான் கானா காபாவை வலம் வந்தேன். அப்பொழுது வேறு யாருமே இருக்கவில்லை. நான் தனியாக காபாவை வலம் வருவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது என்று கூறினார்கள் முதல் கலீஃபா அவர்கள். கலீஃபத்துல் மஸீஹ் அவ்வளவு அவர்களுடைய ஒரு அருமையான ஒரு சம்பவம் கிடைக்கின்றது வரலாற்றில். அன்னார் முதல் முறையாக காபாவை பார்த்தபோது, காபாவின் மீது பார்வைப்பட்ட போது அறிவிப்புகள் அன்னார் கேட்டு வைத்திருந்தார்கள். ஒருவர் காபாவை முதல் முறை பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளும் அதை படித்திருந்தார்கள். எனவே காபாவை பார்த்த உடனே, முதல் பார்வை பட்ட உடனேயே அன்னார் அல்லாஹை பற்றி பார்த்து கொண்டார்கள். நான் எப்பொழுதும் துவாவின் தேவையுடையவனாக இருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு துவா தேவை. எனவே இப்பொழுது நான் என்ன துவா செய்கின்றேன், அதனால் நான் ஒரு துவா ஒன்று கேட்கின்றேன். நான் வாழ்நாளில் என்ன துவா செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேவா, இதான் என்னுடைய துவா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளவும் செஞ்சான். பின்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் எப்படி அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களை கேட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மக்காவில் ஹஜ் கடமை நிறைவேற்றினாங்க. 2.5 வருஷம் மக்காவில் இருந்தாங்க. பல்வேறு அறிஞர்கள்ட்டிருந்து ஹதீஸ் கல்வியை கற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் மதீனாவுக்கு வந்தாங்க. அங்கே ஒரு சிறந்த சான்றோர் இருந்தாங்க, ஷா அப்துல் கனி சாஹிப் முஜதித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பேர். அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருந்தனால மிகப்பெரிய ஆலிம், மார்க்க சட்டம் அறிந்தவர்கள் மற்றும் இறை நேசராக இருந்த சான்றோராக இருந்தார்கள். கல்வி அறிந்து கொள்வதற்காகவும் மதீனாவுடைய பரக்கத்தை பெறுவதற்காகவும் மதீனாவுக்கு சென்றார்கள். அன்னார் அங்கு மதீனாவின் பரக்கத்துகளில் பலன் பெற்றார்கள். மேலும் அந்த சான்றோரையும் சந்தித்தார்கள், அந்த சான்றோருடன் இருந்தார்கள், அவர்களிடமிருந்து அறிவை கற்றுக்கொண்டார்கள். ஹதீஸின் பல்வேறு நூல்கள், புகாரி, திர்மிஸி ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். மிகவும் அன்பான ஒரு அறிவுரையை முதல் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு வழங்கினார்கள். உங்களிடம் எந்த ஒரு போராட்டத்திற்காகவும் கூறவில்லை, ஒரே ஒரு அறிவுரை தான் கூறுகின்றோம். வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் வல்லாஹு மஅக்கும் ஐனமா குன்தும். இந்த வசனங்கள் எப்பொழுதும் கவனம் வைத்திருங்கள். அதாவது ஒரு தூதுச்செய்தி வழங்கினார்கள், நாம் எப்பொழுதும் நமக்கு அல்லாஹ் நடுவில் இருக்க வேண்டும், அல்லாஹின் பக்கமே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். மிகவும் அன்பான ஒரு அறிவுரையாக இருந்தது. முதல் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதில் முழுமையாக செயல்பட்டார்கள். நன்றாக அவர்களுக்கு துவா செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அங்கேயே மதீனாவில் தங்கியிருந்த போது இந்த சான்றோரிடமிருந்து, அப்துல் கனி சாஹிப் முஜதித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து இந்த கண்ணியம் கிடைக்கப்பெற்றது. அவர்களிடமிருந்து இவர்கள் 40 அறிவிப்புகளை கேட்டிருந்தார்கள், மனப்பாடம் செய்து கொண்டார்கள். 27 வழியில் இருந்தன, 27 வழி இவர்கள் வந்திருந்தது. அவர் அடுத்து ஹக்கீம் மௌலூம் நூர்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த அறிவிப்பை கூறினார்கள். அவர்கள் மனம் செய்தார்கள். அவர்களும் அடுத்து ராவி ஆகிவிட்டார்கள். பிறகு அன்னாருடைய அந்த மாணவர்கள் அந்த அறிவிப்புகளை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். மிகப்பெரிய கண்ணியமாகும் ஹதரத் ஹக்கீம் நூர்தீன் சாஹிப் முதல் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. நான் இப்பொழுது கூறினேன், ஹதீஸுடைய கல்வியை கற்றுக்கொண்டார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு மருத்துவத்தில் ஈடுபாடு இருந்தது, அவர்களுக்கு மருத்துவத்தை பற்றி மேற்கொண்டு அறிவு கிடைத்தது. அன்னாருக்கு அறிந்திருந்த அந்த கல்வியை பற்றி மற்றவர்களுக்கும் அவர்கள் பலன் சேர்த்தார்கள். மதீனாவில் அன்பிற்குரிய ஒரு சம்பவம் நடந்தது, அன்னாருடைய பற்றி வரலாற்றில் வருகின்றது. ஒரு முறை அவர்கள் லொஹர் நேரத்தில் உறங்கிவிட்டார்கள், கண்ணெறிந்து விட்டார்கள். விழித்த போது லொஹர் தொழுகைக்கான நேரம் கடந்து விட்டது. மிகவும் அதனால் வேதனை ஏற்பட்டது, மிகவும் கடுமையான வேதனை ஏற்பட்டது. தொழுகை கல்லாகிவிட்டது என்று மிகவும் வேதனையடைந்த நிலையில்
சென்றார்கள். மஸ்ஜித் நபவியில் சென்றபோது பாபுர் ரஹ்மத் என்பது அதற்கு அந்த கதவில் போட்டிருந்தது. அதில் திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. யா இபாதி அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹி இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ. அதாவது, என்னுடைய அடியார்களே, தம் உயிர்கள் மீது வீண்வரையும் செய்தவர்கள் அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம், அவநம்பிக்கை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். பின்னர் அவர்களுக்கு திருப்தி ஏற்பட்டது. பிறகு அவர்கள் ஆடினார்கள். தொழுகையில் இவர்கள் அழுதழுது துவா செய்தார்கள், என்னுடைய இந்த குற்றங்களை மன்னித்து விடு என்று. தொழுகையிலேயே ருக்குவிலேயே அல்லாஹ் தரப்பிலிருந்து அவர்களுக்கு வசனம் கூறப்பட்டது. வலக்கும் ஃபீஹா மாதஷ்டே அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மாதத்தவுன். உங்களுக்கு இதில் உங்களுடைய நஃப்ஸ், உங்களுடைய உள்ளம் நாடுவது, மேலும் நீங்கள் வேண்டுவது இருக்கிறது. சொர்க்கத்தை பற்றி வசனம் இருக்கிறது. இந்த வசனத்திலும் அவர்கள் புரிதல் வைக்கப்பட்டது, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, அவர்களுக்கு திருப்தி ஏற்பட்டது. நமக்கு தெரிய வருகின்றது, ஒரு தொழுகை அன்னார் அலியல்லானுடைய ஒரு தொழுகை விடுபட்டது. அதனால் எவ்வளவு வேதனை ஏற்பட்டது, எவ்வளவு தௌபா இஸ்திக்ஃபார் அதற்காக செய்தார்கள். ஆக எவ்வாறு இருப்பினும் அவர்களுடைய இந்த தவறை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவர்களுக்கு இதை பற்றிய செய்தியும் தெரிவித்தான். நாசிக் மன்சூக் பற்றி அங்கு படித்தார்கள். சிலர் 600 வசனம் எழுதினார்கள், சிலர் ஒவ்வொன்று எழுதினார்கள், சிலர் 5 வசனம் எழுதியிருந்தார்கள் மன்சூக் என்று. இதையெல்லாம் படித்த பிறகு இதெல்லாம் மக்களுடைய புரிதலாகும். யாருக்கு புரியவில்லையோ அதை பற்றி எழுதிவிட்டார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நாசிக் மன்சூக் என்று, நாசிக் மன்சூக் என்ற அந்த விஷயமும் அங்கு தீர்வாகிவிட்டது. மதீனாவிலிருந்து அவர்கள் மீண்டும் மக்காவுக்கு வந்தார்கள். அங்கு மீண்டும் ஹஜ்ஜுக்கான கடமை நிறைவேற்றினார்கள். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவர்கள் மக்கா மற்றும் மதீனா ஆகிய 2 இடங்கள் கழித்தார்கள். அதற்கு பிறகு 1871 அருகில் அவர்கள் திரும்பி வந்தார்கள் வீட்டுக்கு. கலீஃபா மஸீஹ் அவ்வல் அவர்களை பற்றி, அவர்களுடைய மக்கா மதீனா பயணத்தை பற்றி 1864 சென்றிருந்தார்கள். 1912 இரண்டாவது கலீஃபா மஸீஹ் அவர்கள் சென்றார்கள். அக்டோபர் 1912 கப்பல் வழியாக மக்காவுக்காக புறப்பட்டார்கள். அவர்களோடு அரபு மக்களும் அதன் மீர் நாசர் நவாப் சாஹிப் அவர்களுடைய பாட்டனார் மீர் நாசர் நவாப் சாஹிப் அலிலான் அவர்களும் இருந்தார்கள். போர்ட் சைத் சென்ற போது இந்தியாவின் பல்வேறு மதரசாக்களையும் சுற்றுப்பயணம் செய்திருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய கல்வியை பற்றி தெரிந்து கொண்டிருந்தார்கள். முதலில் எகிப்து செல்ல வேண்டும், காஹிரா செல்ல வேண்டும். அங்கு பல்வேறு மதரசாக்களையும் லைப்ரரியும் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய கண்ணியமுடைய மக்களை மற்றும் பெரியவர்களை சந்திக்க வேண்டும் நினைத்தார்கள். போர்ட் சைதில் அவர்கள் கனவு கண்டார்கள். கனவில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அல்லது முதல் கலீஃபா ஸல்லல்லாஹு அவர்கள் இருவரில் ஒருவர் வரலாற்றில் வருகின்றது. அவர்கள் வந்தார்கள். நீங்கள் காஹிரா செல்வது பதிலாக ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆக எனவே அவர்கள் எண்ணிக்கையை மாற்றிவிட்டு முதலில் ஜத்தாவை நோக்கி புறப்பட்டார்கள். ஜத்தாவை நோக்கி புறப்பட்ட போது அந்த கப்பலில் அமர்ந்த போது கப்பலில் இருந்தபோது அவர்களுடைய உருக்கத்தை பற்றி கூறினார். முதல் கலீஃபா ஸல்லல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி அனுப்பினார்கள். தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தார்கள் இந்த பயணத்தை பற்றி. கலீஃபா அவ்வல் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹஜ்ஜுக்காக புறப்படுவதற்காக அமர்ந்தபோது அவர்கள் இந்த சொற்களை குறிக்கின்றார்கள். நேர்களுக்காக எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ஜின் மேன்மை, ஹஜ்ஜை பற்றி அறியாமல், ஹஜ் செய்யாமல் தெரிய முடியாது. இந்த பயணத்தில் துவா மற்றும் இறைவன் பக்கமான கவனத்தை பார்த்ததை ஒருபோதும் பார்த்ததில்லை. பல 100 மொழிகள் பேசக்கூடிய மக்களை ஒரே இடத்தில் ஒன்று பார்த்து லப்பைக் லப்பைக் என்ற குரலை கேட்டு எப்படிப்பட்ட உருக்கம் மற்றும் அன்பு ஏற்பட்டதென்றால் கணித்ததை விட அதிகமாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேன்மைகளை கண்டு வியப்பு ஏற்பட்டது. மக்காவிலிருந்து எழுந்து இந்த ஒளி உலகத்தின் எந்தெந்த இடங்களையெல்லாம் ஒளிவரச் செய்து விட்டது. எப்படிப்பட்ட ஆன்மீக ஆற்றலாக இருந்தது. கோடிக்கணக்கானவர்களே அல்ல, பல 100 கோடிக்கணக்கான மக்களை வழிகாட்டிலிருந்து நேர்வழி கொண்டு வந்து விட்டது. ஆக இந்த நிலை ஹஜ்ஜுக்காக புறப்படுவதற்கான சந்தர்ப்பத்தில்
அன்னார் மக்காவை அடைந்த போது மக்கா சென்றடைவதற்கு முன்னால் ஒரு நஸமும் எழுதினார்கள். அதனுடைய சில கவிதைகளையும் நான் நோட் செய்திருக்கின்றேன், குறித்திருக்கின்றேன். ஓரிரு கவிதைகளை படித்து காட்டுகின்றேன். அதில் கூறுகின்றார்கள், இந்த புனித இடத்தை பார்க்க விரும்புகின்றேன். உம்முடைய இறைவா, உன்னுடைய உம்முல் கித்தாப் இறைமறை இறங்கி அந்த இடத்தை பார்க்க விரும்புகின்றேன். எந்த அளவுக்கு அவர்கள் அன்போடு உள்ளத்திலிருந்த அந்த ஆசையை எப்படி அவர்கள் மக்காவை எந்த ஆசையோடு சென்றார்கள் என்பதை பற்றி வருகின்றது. மக்காவை சென்றடைந்த போது மக்காவில் பிறகு தவாஃபில் குதூமி செய்தார்கள், ஹஜ்ஜும் செய்தார்கள். முதல் பார்வை அவர்கள் காபா ஆலயத்தின் மீது பட்ட போது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவ்வர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதே சம்பவம் நினைவுக்கு வந்தது. இப்பொழுது எடுத்து சொன்ன அந்த சம்பவம். அவர்களும் அதே துவாவை கேட்டார்கள். முதல் ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அதே துவாவை அன்னாரும் செய்தார்கள். அல்லாஹ்வே, இந்த சந்தர்ப்பம் மீண்டும் மீண்டும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. நான் இதே துவாவை செய்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த துவா செய்தாலும் சரி, நீ அந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்ற அந்த துவாவை தான் செய்கின்றேன். அன்னாருடைய வாழ்க்கையின் மற்ற நிலைமைகளை பற்றி நமக்கு தெரிய வருகின்றது. அல்லாஹ் அன்னாருக்கு எந்த அளவு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சம்பவத்தை வழங்கினான். ஆங்காங்கே அன்னார் மக்காவின் இந்த பயணத்தின் போதும் செய்த அந்த துவாக்களை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அன்னாருக்கு பல்வேறு பயணங்களை காட்டினான். ஒரு கனவை பற்றி கூறுகின்றார்கள். வெண்ணில் மிகவும் இடி இடிக்கின்றது, இருள் சூழ்ந்திருக்கின்றது. அந்த இருளுக்கு நடுவில் ஒரு ஒளி இருக்கின்றது. அந்த ஒளிக்கு நடுவில் பெரும் பெரும் சொற்களில் வெண்ணில் எழுதப்பட்டுள்ளது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதன் மேல் நாசர் நவாப் சாப் ரலியல்லாஹு அன்ஹு உடன் இருந்தார்கள். கனவிலேயே அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இதை பார்த்தீர்களா என்று. அவர்கள் கூறுகிறார்கள், நான் பார்க்கவில்லை என்று. ஆக இது போன்ற கனவையும் அல்லாஹ் இந்த அருளுக்குரிய பயணத்தில் காட்டியிருக்கின்றான். துவாக்களை பற்றி நான் கூறியிருக்கின்றேன். எண்ணற்ற துவாக்கள் இருக்கின்றன. ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அவர்களிடம் கூறியிருக்கின்றார்கள். 2 வரிகள் இதை பற்றி நடத்த கூற விரும்புகின்றேன். முதல் ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் எழுதுகின்றார்கள் ஒரு கடிதத்தில், அந்த துவாக்களின் தரம் என்ன என்பென்று. எனக்கு எப்படி தோன்றியதென்றால், ஒரு துவாவை பற்றி எழுதுகின்றார்கள், எனக்கு எப்படி தோன்றியதென்றால் முழு பூமியும் வானமும் ஒளியால் நிரம்பிவிட்டது. உள்ளத்தில் எந்த அளவு துவாவுக்கான உத்வேகம் இருந்தால் ஒருபோதும் நான் பார்த்ததில்லை. பிறகு உள்ளத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டது. மேலும் ஒரு நிம்மதி இருந்தது, எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. இவ்வாறு இந்த அருளுக்குரிய பயணம் அன்னார் மேற்கொண்டார்கள். இந்த பயணத்தின் போது அன்னாருக்கு தப்லீகுக்கும் எண்ணற்ற சந்தர்ப்பம் கிடந்தது. இங்கிருந்து மும்பையிலிருந்து செல்லும் பொழுது முஸ்லிம்கள் இருந்தார்கள் கப்பலில். மற்றும் அதாவது நாத்திகர்களுக்கும் கூட தப்லீக் செய்திருக்கின்றார்கள். மக்காவிலும் பெரும் பெரும் அறிஞர்களுக்கு தப்லீக் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாதத்தை எட்ட வைப்பதன் வாய்ப்பு கிடைத்தது. அங்கே அன்னாருக்கு எதிர்ப்பும் இருந்தது. அன்னாருடைய ஒரு மாமா இருந்தார், போபாலை சேர்ந்தவர், அங்கே இருந்தார். குழப்பம் ஏற்படுவதற்கு மிகவும் முயற்சி செய்தார், ஏதாவது துன்பம் ஏற்படுத்துவதற்கு. எல்லா விதத்திலும் அவர்கள் புகழ் பெற்றார்கள். அறிவிப்பில் இருக்கின்றது, ஒரு இடத்தை கடந்து செல்லும் பொழுது இப்னு காதியானி என்று சொல்வார்கள், அதாவது காதியானியின் மகன் என்று கூறுவார்கள். ஆக அந்த அளவுக்கு தெரிந்து விட்டது எல்லாருக்கும் மிர்சா குலாம் காதியானி இஸ்லாம் அவர்களுடைய மகன் இவர்கள் என்று. நான் கூறியது போன்று இவர்களை பற்றி போபாலை சேர்ந்தவர்கள், இவர்களுடைய மாமா உறவில். அவர் துன்பத்தை ஏற்பதற்கு அதிக முயற்சி செய்தார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு அதில் வெற்றி வழங்கவில்லை. இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு அங்கு பிளேக் நோய் வந்தது, அதனால் அவர் மரணித்து விட்டார். காலரா வந்தது, அதனால் மரணித்து விட்டார். பெரும் பெரும் பரக்கத்துகள், ஒளிகள் நிறைந்த இந்த பயணத்தை அதில் முஸ்லிம் அவர்கள் செய்தார்கள். கடைசியில் ஜனவரி 13, 1913 அன்னார் காதியானுக்கு திரும்பி வருகை தந்தார்கள். ஹஜ்ரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பட்டாலா வரை அவர்களை வரவேற்பதற்காக வந்தார்கள். காதியானுக்கு வந்தபோது இங்கும் அன்னார் வரவேற்கப்பட்டார்கள். அவர்களுக்காக ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியே காதியான் அமைக்கப்பட்டிருந்தது. முதல் ஹலீஃபா மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் சொற்பொழிவாற்றினார்கள், துவா செய்தார்கள். ஆக மிகவும் அருளுக்குரிய விஷயமாக இருந்தது. அல்லாஹுடைய அருள்கள் நிறைந்ததாக இருந்தது இந்த பயணம். இதை ஹஜ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் 2வது ஹலீஃபா அவர்கள் மேற்கொண்டார்கள்.
ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஸ்னல் ஜஸா. இதனும் தொடர்ச்சியாக என்னுடைய அடுத்த கேள்வி மதுக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாபினம் என்னவென்றால், அஹ்மதியா ஜமாத்துடைய பார்வையில் அர்ஸே ஹுரும் புனித இடம் மக்கா மற்றும் மதீனா முனவ்வராவுக்கான அந்த அந்தஸ்து என்னவாக இருக்கின்றது? மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் மார்ச் 23, 1889 ஹஜ் ஜமாத்துக்கான அடித்தளமிட்டார்கள். 1335 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எண்ணற்ற அஹ்மதிகள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஹஜ்ஜை அவர்கள் கடமையானதாக கருதினார்கள். எனவே இந்த மக்கள் ஹஜ் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளினால் ஆயிரக்கணக்கான தடைகள் இருந்தும் கூட, எதிர்ப்புகள் இருந்தும் கூட, எல்லா ஆண்டும் அல்லாஹ் அருளினால் அஹ்மதிகள் ஹஜ் செய்தார்கள். இப்பொழுது ஹரமைன் ஷெரீஃபைன் ஆகியவற்றை பற்றி அஹ்மதிகள் பார்வை என்ன இருக்கு? அதாவது புனிதமான 2 இடங்கள் அல்லாஹ் திருக்குறள் கூறியிருக்க அதே அந்தஸ்தான் அஹ்மதிகளுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. மிகவும் விளக்கம் இருக்கின்றது. அதை பற்றி இங்கே எடுத்து சொல்ல முடியாது. ஒரே ஒரு வசனத்தை பற்றி கூறுகின்றேன். இறைவனுடைய கூற்று என்னவென்றால், இன்ன அவ்வல பைத்தின் உலிஅல் இன்னாசி லல்லஸி பி பக்கத்த முபாரக்கம் வஹுத லில் ஆலமீன். அதாவது முதல் இல்லம் மக்களுடைய வெற்றிக்காக கட்டப்பட்டது பக்காவில் இருக்கின்றது. அதாவது மக்கா, இதனுடைய பழைய பெயர் பக்காவாகும். அதே திருக்குறள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. முபாரக்கன், இது அருளுக்குரியதாகும். அது மிகவும் அருளுக்குரிய இடமாகும். முபாரக்கன் வஹுதல்லில் ஆலமீன், முழு உலகங்களுக்கும் அது நேர்வழிக்கு காரணமாக இருக்கின்றது. இப்பொழுது எந்த இடம் முழு உலகத்திற்கும் நேர்வழிக்கு காரணமாக இருக்கின்றதோ, அருளுக்குரியதாக இருக்கின்றதோ, அதை அஹ்மதிகள் அப்படியே புரிகின்றார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியதற்கு ஏற்பவே புரிந்து கொள்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான அஹ்மதிகள் பல காலங்களில் அங்கு சென்றிருக்கின்றார்கள். பைத்துல்லாஹ், அல்லாஹுடைய இல்லத்தை அல்லாஹ் பைத்தியா, என்னுடைய இல்லம் என்று கூறியிருக்கின்றான். அங்கு சென்றடைகின்றார்கள். காபா ஆலயத்தை வலம் வருகின்றார்கள். அப்பொழுது தல்பியா கூறுகின்றார்கள், லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக்க லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக்க. என் நிறைவா, நான் வந்துவிட்டேன். உன்னுடைய இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூறுகின்றேன், லப்பைக், நான் உன்னுடைய அவையில் ஆஜராகிவிட்டேன். அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நான் ஆஜராகிவிட்டேன். உனக்கு இணையானவர் யாரும் கிடையாது. நான் வந்துவிட்டேன், நான் வந்துவிட்டேன் என்று கூறுகின்றார். ஆக இது முதல் தரமாகும். ஒரு அஹ்மதியுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் இருக்கின்றது அவர் ஹஜ்ஜுக்காக செல்லும் பொழுது. இரண்டாவது விஷயம், சையதுனா ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு நஸம் இருக்கின்றது. அந்த நஸமில் அவர்கள் காபாவை பற்றி கூறுகின்றார்கள். ரபுவா ரஹே காபா கி படாய் கா துவா. அதாவது ரபுவா காபாவின் மேன்மைக்கு ஒரு வித்தாக இருக்கின்றது. அதாவது காபாவின் துவா ரப்புவாவுக்கு கிடைக்கட்டும். ரப்புவா என்பது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஒவ்வொரு அஹ்மதியுடைய வீடு, அஹ்மதி பள்ளிவாசல் உலகத்தின் எந்த மூலையில் கட்டப்பட்டாலும் சரி, ரப்புவாவை போன்றே அது காபாவுக்காக துவா செய்கிறது. அதனுடைய மகத்துவத்திற்காக, அதனுடைய மேன்மைக்காக துவா செய்கிறது. மீண்டும் மீண்டும் துவா செய்கிறது. எந்த துவா செய்கிறது என்றால், காபாவுடைய துவாக்கள் உலகத்தின் மூலை முடுக்களை நம்மை எட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்கின்றது. இதான் ஒரு அஹ்மதியுடைய பார்வையில் ஹரமைன் ஷரீஃப், அதாவது 2 புனித இடங்களுக்கு மக்கா மதீனாவுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியம், அந்தஸ்து ஒரு அஹ்மதி உள்ளத்தில் இதுதான் இருக்கின்றது. மூன்றாவது விஷயம், ஹரமைன் ஷரீஃபை பற்றி கூறப்படுகின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவு நேசம் காட்டினார்கள். ஆயினா கமாலத்தை இஸ்லாமுடைய ஒரு அரபு இபாரத் இருக்கின்ற வாக்கியம் இருக்கின்றது. அதில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்த சான்றோர்கள், மக்கா மற்றும் மதீனாவுடைய சான்றோர்கள், அதுக்கியா, சூஃபியா, சாதாரண மனிதர்கள் கிடையாது, தூய்மையான மக்கள், சூஃபிமார்கள், அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹல் அஸ்கியாஉல் அஸ்ஃபியாஉ மினல் அரபில் குரபா. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லி அர்லின் நபுவதி வ ஜீரானி பைத்தில்லாஹி உஸ்மா. யா இஹ்வானி இன்னி முஹிப்புன்
وأحب بلادكم وأحب بلادكم رمل طرفكم وأحجار سقكم أوسر كل ما في الدنيا فيكم بيت الله التي بورك بها القرى وفيكم روضة النبي المبارك الذي أشاع التوحيد في أبدال العالم وأزهر الجلال وجل. அதனுடைய மொழியாக்கம் என்னவென்றால், அரபு நாட்டின் இறையச்சமுடைய நற்செயலாற்றக்கூடிய நன்மக்களே, நபித்துவம் வந்த மண்ணைச் சேர்ந்த மக்களே, என்னுடைய பைத்துல்லாவின் உற்றார்களே, என்னுடைய சகோதரர்களே, நான் உங்களை நேசிக்கின்றேன், உங்களுடைய நாட்டை நேசிக்கின்றேன், உங்களுடைய ஊரை நிற்கின்றேன், அதாவது கண்ணியத்திற்குரிய மக்காவை நேசிக்கின்றேன், அதனுடைய வழிகளில் இருக்கக்கூடிய மணல்களை நேசிக்கின்றேன், அந்த வழிகளில் இருக்கக்கூடிய அந்த கற்களை நேசிக்கின்றேன் என்றால் எங்களுடைய அன்பிற்குரிய எஜமானர் ஹதரத் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் நடந்து சென்றார்கள். உங்களிடம் பைத்துல்லாஹ் அதாவது கஅபா ஆலயம் இருக்கின்றது, அதன் மூலமாக உம்முல் குரா அதாவது மக்கா முக்கர்ரமாவுக்கு பரக்கத் வழங்கப்பட்டுள்ளது. உங்களிடம் அந்த கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய கபர் இருக்கின்றது, அதன் மூலமாக முழு உலகிலும் ஓரிரை கொள்கை பரப்பியிருக்கின்றது. இது அந்த பெரிய வாக்கியமாகும். அயன கமாலத்தை இஸ்லாமில் அதை ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய அன்பு நேசத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அரபு மக்களோடு, அங்கு வசிக்கக்கூடிய மக்களோடு வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டியது, ஹஜ்ஜின் அந்த கடமைகள் இன்றோ அல்லது நாளையோ முடிந்துவிடும். ஹஜ்ஜில் செய்ய வேண்டியவை 1885 ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு சீடர் சூஃபி அஹ்மத் ஜான் சாஹிப் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு எழுத்து மடல் வழங்கினார்கள். இதை நீங்கள் என் தரப்பிலிருந்து பைத்துல்லாஹ் ஷரீஃப் மற்றும் அரஃபாத்தில் படித்து காட்டுங்கள் என்று. 1885 எந்த ஆண்டு என்றால் அதில் அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலி இஸ்லாம் அவர்களை முஜத்தித் மார்க்கத்தை சீர்திருத்துபவர், மார்க்கத்தை புதுப்பிப்பவர், சீர்திருத்தவாதி என்ற அந்த அந்தஸ்தில் நிலைபெற செய்தான். அன்னாரை அல்லாஹ் முஜத்திதாக ஆக்கினான், சீர்திருத்தவாதியாக ஆக்கினான். அந்த துவா என்னவென்றால், எப்பொழுது நான் படித்து காட்டுகின்றேன். ஹஜ்ரத் சூஃபி அஹ்மத் ஜான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரஃபாத் மைதானத்தில் படித்து காட்டினார்கள். அவர்களுடைய தோழர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் படித்து காட்டினார்கள். இந்த துவாவை படித்து காட்டினார்கள். இது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் எழுதிய அந்த துவாவாகும். ஹுசூர் அலி இஸ்லாம் கூறினார்கள், இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது, எந்த ஒரு கூட்டலோ குறைவோ செய்யக்கூடாது. எப்படி நான் எழுதி கொடுத்திருக்கின்ற துவாவை அப்படியே படித்து காட்ட வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருந்தார், வழிகாட்டல் வழங்கியிருந்தார்கள். துவா என்னவென்றால், ஹுசூர் அலி இஸ்லாம் கூறுகின்றார்கள், ஏ அர்ஹமுர் ராஹிமீன், அதிகமாக கருணை புரியக்கூடியவனே, உன்னுடைய ஒரு அடியார் அதிகமாக பாவங்களால் நிறைந்த தகுதியற்றவன் உன்னுடைய இந்த இந்திய நாட்டில் இருக்கின்றேன். அவனுடைய தம்மை பற்றி கூறுகின்றார்கள், அந்த மனிதனுடைய அந்த பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், இறைவா நீ என்னை என்னிடம் திருப்தி கொண்டு விடு, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, நீ அதிகமாக பாவங்களை மன்னிக்கொடுவாய், என்னிடம் எந்த வேலையை நீ வாங்கிடுவாய் என்றால் நீ திருப்தி கொள்ளக்கூடிய வேலையை வாங்கிவிடுவாயாக, மற்றும் எனக்கும் தீமைக்கும் நடுவில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஏற்படுத்துவாயாக. என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய எல்லா ஆற்றலும், எனக்கு எடுத்துக்கூடிய அனைத்து திறமைகளும் உன்னுடைய வழியில் ஆக்கி விடுவாயாக. மேலும் உன்மீதான அந்த நேசத்திலே என்னை உயிரோடு இருக்க செய்வாயாக. உன்மீது நேசம் கொண்டவாறே நான் என்னை மரணிக்க செய்வாயாக. மேலும் உனக்கே நான் முழுமையாக உன்னையே பின்பற்றக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக. அர்ஹமுர் ராஹிமீன், கருணை காட்டக்கூடியவர்களெல்லாம் சிறந்த கருணை காட்டக்கூடியவனே, எந்த அடையாளங்களுடன் நீங்கள் என்னை வழங்கி அனுப்பி இருக்கின்றாயோ, எந்த தொண்டுக்காக என்னுடைய உள்ளத்தில் நீ ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றாயோ அதை உன்னுடைய அருளினாலேயே நீ நிறைவேற்றி காட்டு. மேலும் இந்த பணிவுள்ள உன்னுடைய கையிலிருந்து இஸ்லாத்திற்கான சான்றை எதிரிகள் மீது பூர்த்தியடைய செய்வாயாக. மேலும் எவர்கள் இப்பொழுது வரை இஸ்லாத்தின் சிறப்பை அறியாதவர்களாக இருக்கின்ற அவர்கள் மீது முழுமைப்படுத்தி செய்வாயாக. மேலும் இந்த எளியவன் மற்றும் இந்த எளியவனின் எல்லா நண்பர்கள் மற்றும் களப்பற்ற மக்கள் அனைவருக்கும் மக்கா அவர்களை மிகவும் அன்போடு பார்ப்பாயாக. உலகத்திலும்
மறுமையிலும் அவர்களுக்கு நீயே பாதுகாவலனாக இருப்பாயாக, எல்லோரையும் உன்னை நீ திருப்தி அடையக்கூடிய அந்த இடத்தை எட்ட வைப்பாயாக. உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார் மற்றும் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் மீது அதிகமாக அருட்களை இறக்குவாயாக, துரூத் இறக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துவா அந்த அரஃபாத் மைதானத்தில் பரிசு காட்டப்பட்டது, துவா செய்யப்பட்டது. எங்கு சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுக்காக சென்றார்களோ அந்த இடத்தில் பிரதி காட்டப்பட்டது. நான் கயர் அஹ்மதி சகோதரர்களிடம் கூறுகின்றேன், அரஃபாத் மிகவும் புனிதமான இடமாகும். அரஃபா என்பதன் பொருள் அதில் இறைவனை அடையாளம் காண வேண்டும் என்பதாகும். அந்த சொல்லுக்கு பொருள். மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் இந்த வேதனையுடன் இந்த துவாவை செய்திருக்கின்றார்கள். பாருங்கள், கடந்த இந்த அனைத்து காலமும் 1885 இப்பொழுது வரை இருக்கக்கூடிய அனைத்து காலகட்டமும் ஒவ்வொரு நாளும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய ஜமாத் மீது வந்தது. அன்னாருக்கு முன்னேற்றமே கிடைத்து வந்தது. நீங்கள் அதாவது அன்னார் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வராமல் இருந்திருந்தால் இந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. கைரமதி நண்பர்களிடம் மிகவும் வேதனையோடு நான் கூறுகின்றேன், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வராமல் இருந்திருந்தால் இந்த துவாக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. இந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடாது. இந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அன்னார் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்தார் என்பதற்கான உறுதியான சான்றாகும். அல்லாஹ்வே அன்னாரை முஜத்திதாக, மார்க்கத்தை புதுப்பிப்பவராக, மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2வது வருகையை அனுப்பினான். எனவே இந்த எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அன்னாருக்கு எப்படிப்பட்ட சான்றுகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன என்றால் அவை எதிரிகளுடைய வாயடைக்க செய்தன. அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மேன்மை உலகத்தின் மீது அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். இங்கு இந்த ஒரு விஷயத்தையும் நான் பணிவுடன் கூறிக்கொள்கின்றேன். சரி, இன்றைய நாளில் அஹ்மதியா ஜமாத்திற்கு பல சிரமங்கள் இருக்கின்றன தான். ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கான எல்லா திட்டத்தை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். ஹுதைபியா சந்தர்ப்பத்தில் என் எஜமானர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அன்னாரும் அந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த ஆண்டு செல்ல முடியவில்லை. இதுவும் ஒரு காலமாக இருந்தது. ஆனால் அந்த காலம் கடந்து விட்டது. அல்லாஹ் அன்னாருக்கு வெற்றியை வழங்கினான். இதே போன்று அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த துவாக்கள் வீணாகாது. இந்த எதிர்ப்பு காலகட்டம், இந்த தடைகளின் காலகட்டம், இதுவும் கொஞ்ச காலம் இருக்கத்தான் செய்யும். இதில் நமக்கு ஒரு சோதனை இருக்கின்றது, பரீட்சை இருக்கின்றது, நம்முடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த சோதனையும் ஹஜ்ரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ஹஜ்ரத் 5வது ஹலீஃபா சையதுல்லாஹ் தஆலா பின் நஸ்ர் அஸீஸ் அவர்கள் நேற்று குத்பாவில் தெளிவாக இதை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இந்த தடைகள் அகன்றுவிடும், இந்த எதிர்ப்புகளும் இனி இருக்காது. ஆனால் எதிர்ப்பின் காலகட்டத்தில் எவர் உடன் இருக்கின்றாரோ, காலத்தின் ஹலீஃபாவுடன் நிற்கின்றாரோ, அவருடைய பேர் தான் அல்லாஹ்வுடைய அவையில் நிற்கின்றது. வெற்றி காலத்தில் வந்தவரை பற்றி யார் பேசப் போகின்றார்கள்? எனவே என்னுடைய நண்பர்களிடம், நான் சகோதரர்களிடம் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன், நீங்கள் ஆழமாக கவனம் செலுத்துங்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஹலீஃபா 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ர் அவர்கள் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ஹலீஃபா ஆவார்கள். அவர்களுடைய அடைக்கலத்தில் வந்துதான், அவர்களுடைய ஜமாத்தில் வந்துதான், அவர்களிடம் பைஅத் செய்துதான் இப்பொழுது நீடேற்றம் கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு வழியுமே இதை தவிர கிடையாது. அல்லாஹ் இந்த மக்களுக்கு நேர்வழி வழங்குவானாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, அது நான் அத்தால் முஜீப் லோன் சாஹிபரிடம் கேட்கின்றேன். சையதுனா ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காதியான் மண்ணை அர்ஸு ஹரம், கண்ணியத்திற்கு புனித மண் என்று கூறியிருக்கின்றார்கள். தமிழ் கவிதையும் கூறியிருக்கின்றார்கள். காதியான் மண் இப்பொழுது கண்ணியத்துக்குரியதாகும், மக்கள் நிறைந்ததால் இது புனித மண்ணாக இருக்கின்றது. சில கைர ஜமாத் அல்லாத நண்பர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், அஹ்மதியா ஜமாத்துடைய பார்வையில் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் காதியானை புனித மண் என்று கூறியிருக்கின்றார்கள். புனித மண்ணுக்கு சமமான அந்தஸ்தை வழங்கிவிட்டார்களா? அஹ்மதிகள் காதியானுக்கு என்ன ஹஜ் செய்யவா போகிறார்கள் என்று கேள்வி கேட்கின்றார்கள், ஆட்சேபனை செய்கின்றார்கள். இந்த கேள்விக்கு சற்று சுருக்கமாக பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. சுருக்கமான பதில் என்னவென்றால், இந்த ஆட்சேபனைக்கு அல்லது இந்த கேள்விக்கு என்னவென்றால், அஹ்மதியா ஜமாத்துடைய பார்வையில் ஒருபோதும் காதியானுக்கு வருவது, காதியானை மக்கா மற்றும் மதீனாவுக்கான அந்தஸ்து காதியானுக்கு ஒருபோதும் கொடுக்கப்படவில்லை, எப்பொழுதும் கொடுக்கப்படுவதில்லை. மக்கா மற்றும் மதீனா ஹதரத்
ஹாத்தமுன் நபியின் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், அவர்கள் வளர்ந்த இடம், அவர்கள் வாழ்ந்த இடம், அன்னார் மரணித்த இடமாகும். காதியான் ஹதரத் அன்னாருடைய உண்மை அடியார், உண்மையான நேசர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாமுடைய இடமாகும். காதியானுக்கு எப்பொழுதும் மக்கா மதீனாவுக்கு நிகரான அந்தஸ்து இருக்கவே முடியாது. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆட்சேபனை சேவைகளுடைய இந்த விஷயம் என்ன இருக்கிறது, அகமதிகள் மசீஹ் அலி இஸ்லாம், அதாவது மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மக்கா மதீனாவுக்கு நிகராக குறிவிட்டார் என்று கேட்கின்றார்கள். இது சம்பந்தமாக 1-2 விஷயங்களை விட்டு நான் சுருக்கமாக கூறுகின்றேன், நேரத்தை கருத்தில் கொண்டு. பாருங்கள், ஹரம் என்ற சொல் இருக்கின்றது. இது மக்கா மற்றும் மதீனா தான் இஸ்மே அலம் ஆகும், அதாவது ப்ராப்பர் நவுன். ஆம், அதனுடைய பெயர் கிடையாது. இது ஒரு பண்பு பெயராக இருக்கின்றது. இந்த பண்பு பெயர் எந்த இடத்திற்காகவும் பயன்படுத்த முடியும். இது ப்ராப்பர் நவுன் கிடையாது. இது எங்கே வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும், பண்பாக இருக்கின்றது. அல்லாமா இக்பாலுடைய ஒரு கவிதையை நடத்தி வைக்கின்றேன். அல்லாமா இக்பால் கூறுகின்றார் ஒரு கவிதை, கௌதமுடைய அந்த இடம் ஜப்பானியர்களுடைய அந்த புனிதமான இடமாகும், இந்தியாவாகும். அப்போ அல்லாமா இக்பால் ஜப்பான் மக்களுடைய புனித இடமாக இந்தியாவை கூறியிருக்கின்றாரா? ஜப்பான் மக்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், கௌதம் புத்தை எடுக்கக்கூடியவர்கள், இந்தியா புனிதமான இடம் அவர்களுக்கு என்று கூறியிருக்கின்றார்கள். அப்போ என்ன, இக்பால் சாப் அவர்கள், அல்லாமா இக்பால் அவர்கள் இந்த இந்தியாவை மக்கா மதீனாவுக்கு இணையாக கூறிவிட்டார்களா? இல்லை. இது ஒரு பண்பு பெயராகும், புனித இடம் என்று சொல்வது. இந்த வகையில் தான் மசீஹ் இஸ்லாம் இதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஒப்பிடக்கூடிய வகையில், அதாவது புனித இடத்தோடு, அதாவது ஒரு பகுதியளவில் அதில் சிறப்பு இருக்கிறது என்பதற்காகவும் அந்த அர்ஸஹரம் என்ப விஷயத்திற்காக பயன்படுத்த முடியும். இதனால் மக்கா மற்றும் மதீனாவுடைய உண்மையான அந்த அந்தஸ்து, அதனுடைய மேன்மை மற்றும் அது குறைய முடியாது. நான் கூறியது போன்று ஹரம் என்பதன் பொருள் கண்ணியத்திற்குரிய இடமாகும், புனித இடமாகும். ஆக இது ஒரு பண்பு பெயராக இருக்கிறது, எந்த இடத்துக்காக பயன்படுத்த முடியும். இக்பால் என்ற கவிஞர் பயன்படுத்துகின்றார்கள். இரண்டாவது விஷயம், நேரம் குறைவாக இருக்கின்றது, நான் கூறிக்கொள்கின்றேன். மசீஹ் அலி இஸ்லாமுடைய ஒரு கவிதையை கூறுகின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் உடைய எந்த ஒரு கற்பனையிலும் கூட காதியான் மக்கா மதீனாவுக்கு சமமானது என்றது அன்னாருடைய சிந்தனையில் கூட இருக்கவில்லை. ஒரு பாரசீக கவிதையில் கூறுகின்றார்கள், ஜானோ திலம் ஃபிதாயே ஜமாலே முஹம்மதஸ்த், ஹாக்கம் நிசாரே கூச்சையே ஆலே முஹம்மதஸ்த். என்னுடைய உள்ளம், என்னுடைய உயிர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகில் மீது அர்ப்பணம். ஹாக்கம் நிசாரை குச்சே ஆலே முஹம்மதஸ்த், என்னுடைய மண் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்தாருடைய அந்த தெருவின் மீது, வீதியின் மீது அர்ப்பணம். அதாவது தம்முடைய மண்ணை மக்கா மதீனாவுடைய அந்த வீதியின் மீது யார் அர்ப்பணிக்கின்றார்களோ தம்முடைய கவிதையத்தில், அவர்கள் தாம் பிறந்த அந்த ஊரை மக்கா மதீனாவுக்கு நிகராக கருத முடியுமா? ஒருபோதும் அன்னார் கூறவில்லை. எப்படி? ஆக இதுதான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாமுடைய நிலைப்பாடாக இருந்தது. இதுதான் அஹ்மதியா ஜமாத்துடைய நிலைப்பாடாக இருக்கின்றது, கொள்கையாக இருக்கின்றது. இப்பொழுது கௌசர் சாப் அவர்கள் அரபியுடைய அந்த வாக்கியத்தை எடுத்து வந்தார்கள். எந்த அளவு அன்பான சொற்களை மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த மக்காவுக்காகவும் மதீனாவுக்காகவும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள், காபா ஆலயத்திற்காக பயன்படுத்தியிருக்கின்றார்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக எந்த அளவு தூய்மையான சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக அசாத்தியமான விஷயம். நவுசுபில்லா, ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் காதியானுக்கு மக்கா மதீனாவுக்கு சமமான அந்தஸ்தை அளித்தார்கள் என்று கூற முடியாது. இது அபாண்டமான குற்றச்சாட்டாகும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கான நேரம் வந்துவிட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களின் ஒரு மேற்கோளை வாசிக்கின்றேன். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையான ஓரிரை கொள்கையை நாம் இந்த நபியின் மூலமாக பெற்றுள்ளோம். உயிருள்ள இறைவனை அடையாளம் காண்பது இந்த முழுமையான நபியின் மூலமாக அவர்களுடைய ஒளியால் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இறைவன் நம்முடன் உரையாடுவதும் நாம் உரையாடுவதற்கான கண்ணியமும் எதன் மூலமாக அவனுடைய முகத்தை பார்க்க முடியுமோ இந்த சிறப்பு இந்த கண்ணியத்துக்குரிய நபியின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது என்ற விஷயத்தை நாம் பறைசாற்றவில்லை என்றால் நாம் அருட்கொடையை நிராகரிக்கக்கூடியவர்களாகி விடுவோம். மேலும் இந்த சூரியன், நேர்வழியின் சூரியன் நம்மீது விழுகின்றது. இதில் இருக்கும் பொழுதுதான் நாம் ஒளி பெற முடியும். ஹக்கீகத்துல் வஹி, ருஹானி கஸான் தொகுதி 22 பக்கம் 119. நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. வேறு ஒரு தலைப்பில் வேறொரு புதிய தொடருடன் உங்கள் முன் வருவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.